வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படிங்கிறதையும், அதையும் தாண்டி இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அது என்ன விஷயம் அப்படிங்கிறதையும், அதையும் தாண்டி காங்கிரஸ் எந்தெந்த தொகுதியில் போட்டி போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ முடிச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தால் கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஏன் ராஜினாமா பண்ணாங்க? இன்னும் சொல்லப்போனால் அவங்க 2 ஸ்டேட்ல ஆளுநராக பதவி வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் அவங்க ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இப்போ வரப்போகிற மக்களவை எலெக்ஷனில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சீட்டு ஒதுக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனுடைய காரணமாக மட்டும்தான் இங்கே அவங்க ராஜினாமா பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு தான் என்னுடைய எண்ணம். அதையும் தாண்டி நட்டா அப்படிங்கிறவர் ஆல்ரெடி அவரும் ராஜினாமா பண்ணியிருந்தாரு. அவருக்கும் இந்த எலெக்ஷனில் இன்னொரு தொகுதியை கொடுத்து, அதாவது இன்னொரு பொசிஷனை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம முன்னாடி சொன்னோம். அதே மாதிரி இங்கே இந்த ஒரு கேள்விக்கு அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்டப்ப அவர் சொன்ன பதில், இதை பற்றி நான் நியூஸ் பேப்பரில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நியூஸில் சொன்னதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இன்னும் ஒரு சில நாட்களில் இதை பற்றி முழுசாக பேசலாம், என்ன காரணம் அப்படிங்கிறத அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் கோவையில் வச்சு இந்த ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லியிருந்தார். ஸோ அதையும் தாண்டி இன்னொன்று, ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன பின்னடைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெட்டை சின்னம் தனக்கு தான் வேணும் அப்படின்ட்டு ஒரு கேஸ் போட்டிருந்தார் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேஸ் போட்டிருந்ததில் இன்னைக்கு அதோடைய தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்பு என்ன வந்திருக்கு அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் சின்னத்தையோ கொடியோ லெட்டர் பேடையோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் தீர்ப்பு வந்திருக்கு. இது இந்த தேர்தல் நேரத்தில் இவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னே சொல்லலாம். அதையும் தாண்டி இவர் எங்கேயா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் திருச்செந்தூர், பழனி, அப்புறமேட்டுக்கு மதுரை அப்படின்ட்டு ஊர்வலம் வந்துகிட்டு இருக்கிறாரு. என்ன பிரச்சாரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சாரம் இல்லைங்க, இது ஆன்மீக பயணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கோயிலாக தான் போயிட்டு இருக்கிறாரு. எதுக்கு இந்த சின்ன தீர்ப்பு வரத்துக்கு நல்லபடியாக வரணும்னு வேண்டிட்டு போனாரா, இல்லை என்ன காரணம்னே தெரியல. ஆனால் அவர் நினைச்ச மாதிரியான தீர்ப்பு வரல அப்படிங்கிறதான் நிதர்சன உண்மை. அதையும் தாண்டி இங்கே அவங்களுடைய வக்கீல், அவங்க சார்பாக வாதாடின வக்கீல்கிட்ட கேள்வி கேட்டப்ப மறுபடியும் இதை குறித்து மேல்முறையீடு செய்வோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மனுஷன் எத்தனை தட்டி தாயா அடி வாங்குவான், எவ்வளோ தட்டி தாயா அவமானப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப மறுபடியும் மேலே போய் எதுக்கு தனியாக உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னா, நீங்கள் தனியாக நின்று உங்களுடைய வாக்குகளை காமிச்சு நீங்கள் அப்படி நிரூபிக்கலாமே அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமும் கூட. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி இவங்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. அந்த பொதுக்கூட்டம் நடத்தவே கூடாது அப்படின்னு ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அதையும் தாண்டி கோர்ட்டில் பொதுக்கூட்டம் நடத்தலாம் அப்படின்னாங்க. சரி, பொதுக்கூட்டத்தில் நடத்துகிற தீர்மானம் நிறைவேற்றவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க மறுபடியும் கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த நிறைவேற்றின தீர்மானம் எல்லாம் சரிதான், பிரச்சனை இல்லை, செல்லுபடி ஆகும் அப்படின்னு மறுபடியும் தீர்ப்பு கொடுத்தாங்க. இப்போ மறுபடியும் எனக்கு தான் சின்ன வேணும், எனக்கு தான் கொடி வேணும் அப்படின்னு கேஸ் கொடுத்தாங்க. மறுபடியும் அதில் இவங்களுக்கு பின்னாடி தான் இப்படி ஒரு மனுஷன் எத்தனை தட்டி தான் அடிப்படுவான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இந்த விஷயத்தில் பார்க்க தோணுது. அதுக்கப்புறமா இந்த மக்களவை தேர்தலில் ஒரு வேட்பாளர் எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 லட்சம் தான் இருந்துச்சு. இப்போ அந்த விலையை கொஞ்சம் உயர்த்திருக்கிறாங்க. அதாவது விலையை சொல்ல, அவங்க செலவு பண்ணுற தொகையை இன்னும் கொஞ்சம் உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு 95 லட்சத்துக்கு இப்போ உயர்த்திருக்கிறாங்க. இது அதிகாரப்பூர்வமாக தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரபா சாஹூ அப்படிங்கிறவர் தான் அறிவிச்சிருக்கிறாரு. இது அதிகாரப்பூர்வமாகவும். ஸோ இப்போ ஆல்ரெடி இவ்வளோதான் செலவு பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். கோடிக்கணக்கில் அவங்க செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படிங்கிறப்ப இதெல்லாம் சும்மா ஒரு கண் பார்வைக்கு, ஒரு துடைப்புக்கு, ஒரு அளவுகோல் காமிக்கணும், இவ்வளோதான் நாங்கள் செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மட்டுமே தவிர, இங்கே அதுக்கும் மீறி நிறைய செலவுகள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கிற சாதாரண மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது தேர்தல் அதிகாரிக்கு கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் அவங்கள பிடிக்க மாட்டேங்கிறாங்க? அப்படி பிடிச்சா கூட ஏதோ ஒரு அதிகார பலத்தால் இவங்க வெளியே வந்துட செய்கிறாங்க. அவங்கள எதுவும் நடவடிக்கை எடுக்க விடாமல் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறதும் கூட ஒரு வகையில் உண்மைதான். ஸோ இது தேர்தல் அதிகாரியை குறை சொல்லணும் அப்படின்ட்டு எந்த ஒரு இதுவும் இல்லை, சொன்னாலும் எதுவும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்க மேலே குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை, அப்படி தானே இருக்குது. அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க? அதையும் தாண்டி இங்கே காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு காங்கிரஸுக்கு 10 தொகுதி ஒதுக்கப்பட்டது, புதுச்சேரி உட்பட. அப்படிங்கிறப்ப அவங்க எந்தெந்த தொகுதி அப்படின்ட்டு அப்போ சொல்லலை, இப்போ தான் அவங்க தொகுதியை பிரிச்சிருக்கிறாங்க. அது எந்தெந்த தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர், கடலூர், மயிலாடுதுறை, சிவகங்கை, திருநெல்வேலி,
கிருஷ்ணகிரி, கரூர், விருதுநகர், கன்னியாகுமரி ப்ளஸ் புதுச்சேரி. ஸோ மொத்த 10 தொகுதி அவங்களுக்கு ஒதுக்கிறாங்க. இந்த தொகுதியில் அவங்க போட்டி போடுறதா அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒவ்வொரு பக்கமும் இன்னும் சொல்லப்போனால் கம்யூனிஸ்ட் தன்னுடைய வேட்பாளர் யார் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அதே மாதிரி கொங்கு மண்டல கட்சி அவங்களும் தன்னுடைய வேட்பாளர் யாரு அப்படிங்கிறத அறிவிச்சு அவங்க பிரச்சாரத்தில் இறங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் அதிமுக தன்னுடைய பிரச்சாரத்தை மட்டும் ஸ்டார்ட் பண்ணாம இன்னும் கூட்டணியை முடிக்காம இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வி. இவங்க எப்போ கூட்டணியை முடிச்சு எப்போ பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி உண்டாக்குது. இன்னொரு பக்கம் இன்னும் நாம் தமிழருக்கு எந்த கட்சி சின்னம் அப்படின்னு இன்னும் ஒதுக்கப்படல. அது எப்போ வரும் அப்படின்ட்டு இன்னைக்கு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தது. இன்னைக்கும் இந்த ஒரு தீர்ப்பு தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது நாளைக்கட்சி வருமா அப்படின்னு மிகுந்த எதிர்பார்ப்போட தான் நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்களும் அவருடைய தம்பிகளும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே சின்னமே கொடுக்காம எத்தனை நாளைக்கு வெறுங்கையாலேயே முளம் போட்டுக்கிட்டு இருக்க முடியும்? ஒரு சின்னத்தை அடையாளமாக கொண்டுட்டு போய் வச்சா மட்டும்தானே மக்கள் ஓட்டு போகிறதுக்கு முடியும். இந்த சின்னம் தான் இவங்களுது அப்படின்னு தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே இன்னும் சின்னமே ஒதுக்கப்படாத நிலையில் இருக்கிறப்ப இன்னும் தேர்தலுக்கு வெகு சில நாட்கள் மட்டும்தான் இருக்கு. ஏப்ரல் 19 அப்படிங்கிறப்ப ரொம்பவே பக்கமாக நெருங்கிருச்சு. ஆனால் இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு சின்னம் இதுதான் அப்படின்னு ஒதுக்கப்படவும் இல்லை. அவங்க போட்ட கேஸுக்கும் இன்னும் முடிவு கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இதையும் தாண்டி இங்கே ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயம் தான், நாம் தமிழர் கட்சி சின்னமான விவசாய சின்னத்தில் போட்டிடுறதா சொல்லி தெலுங்குலேருந்து வந்தவங்களும் இங்கே அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் யூடியூப்பில் எல்லா சேனல்லையுமே அவங்க பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் 40 தொகுதியிலுமே எங்களுடைய வேட்பாளர் நிறுத்துவோம் அப்படின்னு. ஸோ கூடி சீக்கிரம் இவங்களுக்கு ஒரு சின்ன ஒதுக்குனா அப்படிதான் அவங்களுடைய சின்னத்தை மக்களிடையே கொண்டுட்டு போய் சேர்க்க முடியும். எவ்வளோதான் இணையதளம் இருந்தாலும் ஃபேஸ்புக் இருந்தாலும் எவ்வளோ வசதிகள் இருந்தாலும் அது பாமரனுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அவங்க செவுத்துல வரைகிறதா இருக்கட்டும், இல்லை பாதைகளை ஒட்டுறதா இருக்கட்டும், அந்த எல்லா விஷயங்களும் இருந்தால் மட்டும்தான் இங்கே சாமானிய மக்களுக்கு கூடி புரியும். அப்படிங்கிறப்ப இங்கே அவங்களுக்கு சின்னம் வழங்காமல் ஒதுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அவங்கள வஞ்சிக்கப்படுறதா அப்படின்ட்டு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன் கீழே பதிவிடுங்க. இதையும் தாண்டி என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் இருக்குன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். நன்றி, வணக்கம்.